எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேசு. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கிரைப் த பிக்சர் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு பிக்சர் இருக்கும், அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணால் எந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோன்றதை இங்கிலீஷில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்குமே ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களோட இங்கிலீஷில் திங்க் பண்ணுறதும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் இன்னுமே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ வாங்க எப்படியெல்லாம் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, அதாவது நம்பர் 1, அந்த ஒவ்வொரு பர்சன், அதாவது எல்லாருமே சின்ன குழந்தைகளாக தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிட், நம்பர் 1 கிட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஷீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஜெல்லிஃபிஷ். ஷீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஜெல்லிஃபிஷ். அஃப்ரைட்னா பயப்படுறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கீழே அந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த பொண்ணு வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்து பயப்படுது அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை என்ன சொல்லலாம்னா, the kid or the girl is afraid of jellyfish. இந்த சென்டென்ஸே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? She panics by seeing a jellyfish. Or the kid panics by seeing a jellyfish. The kid panics by seeing a jellyfish. பேனிக்கிங்னா பதட்டமாகிறது, அது பயப்படுறது, எல்லாமே அந்த ரிலேட்டட் வேர்டு தான். ஸோ இது வந்து அட்வான்ஸ்டான ஒரு சென்டென்ஸ். செகண்ட் கிட், இது நம்பர் வந்து நம்ம கிட்டுன்னு சொல்கிற பதில் நம்பர் வச்சு அவங்கள கூப்பிட்டுக்கலாம். த செகண்ட் கிட் இஸ் ஃபிஷ்ஷிங். த செகண்ட் கிட் இஸ் ஃபிஷ்ஷிங். இது ஃபிஷ்ஷிங்கிறது பொதுவாக மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த பையன் வந்து தூண்டில் போட்டு பிடிக்கிறான் அப்படின்னா என்ன சொல்லலாம்? த கிட் இஸ் ஃபிஷ்ஷிங் வித் த ஃபிஷ்ஷிங் ராட். த கிட் இஸ் ஃபிஷ்ஷிங் வித் த ஃபிஷ்ஷிங் ராட். ஃபிஷ்ஷிங் நெட்டுன்னா நம்ம என்னென்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த பையன் வந்து நெட்டை வச்சு மீன் பிடிக்கல, ஒரு ராடுனா ஒரு பெரிய போல்னால் ஒரு நீளமான ஒரு குச்சியார் கம்பி, அதுதான் ராட் அப்படின்னு சொல்லுவோம். த கிட் இஸ் ஃபிஷ்ஷிங் வித் த ஃபிஷ்ஷிங் ராட். ஸோ செகண்ட் கிட் என்ன பண்ணான்றதை பார்த்துருக்கோம். இப்போ தேர்டு கிட், மூணாவது கிட் என்ன பண்ணுறான்? எதையோ அமுக்கிக்கிட்டு இருக்கான். என்னத்தை அமுக்குறான்? ஹேம்பர்கர். ஹேம்பர்கர்னால் என்னன்றது இதுதான் ஹேம்பர்கர். த கிட் இஸ் having a hamburger. The kid is having a hamburger. Or the kid is eating a hamburger. ஹேம்பர்கர்னால் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பையன் என்னென்னா, the kid is eating a hamburger or having a hamburger. ஃபோர்த்து கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷீஸ், அது பொண்ணு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா நம்ம முடிவு வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறோம். The fourth and fifth kid is playing badminton. The fourth and fifth kid is playing badminton. Or the fourth and fifth kid is playing shuttlecock. ரெண்டுமே கரெக்டு தான். ஷட்டில்காக்னாலும் ஒன்று தான், இதுனாலும் ஒன்று தான், பேட்மிண்டன்னாலும் ஒன்று தான். பால் பேட்மிண்டன்னா அது வேறு, இது வந்து பேட்மிண்டன். இப்போது நான் இந்த இடத்துல ஒரு தப்பு விட்டுருப்பேன். என்ன தப்புனா, இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து கிட் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு தப்பு விட்டுருப்பேன். என்ன தப்புன்னு நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து கிட் இஸ் பிளேயிங்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து கிட் ஆர், ஏன்னா இங்கே ப்ளூரல் வரும், 2 பேர் இல்லையா. ஸோ த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து கிட் ஆர் பிளேயிங் ஷட்டில் காக். ஸோ இது ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் பார்த்துட்டோம். இப்போது இன்னுமே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். என்னென்னா, இந்த ஃபிஃப்த்து கிட் இஸ் வியரிங் எ ஹேட். Or the fifth kid is wearing an orange hat. இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு நிறைய விஷயம் இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் பேசிக்காக நம்ம மேலோட்டமாக பார்க்குறது மட்டும் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஸோ 6வது குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா. திஸ் ஷீஸ் ஆர் த 6th kid is reading a book. Or the girl in the red t-shirt is reading a book happily. அவளோட ஃபேஸை பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக ரீட் பண்ணிருக்காள். The girl in the red t-shirt is reading the book happily. ஃபைனலாக இருக்கிறது 7th kid. அந்த பொண்ணு கையில் கீழே ரெட் கலரில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னா, the 7th kid is playing with French fries. The 7th kid or the kid in the yellow t-shirt is playing, திருப்பி சொல்கிறேன், the 7th kid is playing with ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இதெல்லாம் நம்ம மேலோட்டமாக பார்க்குறது. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போமா. இட் சீம்ஸ் லைக் தெர் ஆர் 7 kids in the beach.
இட் சீம்ஸ் லைக் தெர் ஆர் 7 கிட்ஸ் இன் த பீச். அதாவது 7 குழந்தைங்க தான் அந்த பீச்சில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதை தான் நம்ம சொன்னேன். ஸோ இது நான் ஜென்ரலாக பார்த்ததில் என்னென்ன அப்சர்வ் பண்ணன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது இல்லாமல் இன்னுமே இதில் நிறையா சென்டென்சஸ் இதில் மேக் பண்ணலாம். அந்த சென்டென்சஸ்லாம் என்னென்ன உங்களுக்கு தோணுது? எக்ஸாம்பிள் த ஸ்கைஸ் கிளியர் அப்படின்ற இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கரெக்டாக இல்லையான்னு நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். பாய்.